Hello friends, welcome back to Beginners Cooking A2Z channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போற ரெசிபி நியூ இயர் வந்ததுமே ஜனவரி மந்த்ல தமிழ்நாட்டுல எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு செய்யக்கூடிய டிஷ் தான். வாங்க அது என்னன்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமாங்க, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிஷ் சர்க்கரை பொங்கல். வாயில வச்சதுமே கரையக்கூடிய ரொம்ப டேஸ்டியான ரொம்ப இனிப்பான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக ஜனவரி மந்தில் பொங்கல் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு இது செய்யாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. இதை எப்படி சிம்பிளாக குக்கரில் செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நான் இன்னைக்கு பொங்கல் செய்கிறதுக்கு 200 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன், 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 15லேருந்து 20க்குள்ளே உலர் திராட்சை எடுத்திருக்கேன், 20லேருந்து 25க்குள்ளே முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், 3 அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். 200 கிராம் அரிசிக்கு நீங்கள் 200 கிராம்லேருந்து 400 கிராம் வரைக்கும் வெல்லம் ஆட் பண்ணலாம். ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை, ஹோ நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை, பொன்வண்ணம் சூடிய. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணுறேன். நெய் நல்லா உருகட்டும். இப்போ நம்ம நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க 100 கிராம் பாசிப்பருப்பை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி பாசிப்பருப்பை ரோஸ்ட் பண்ணி பொங்கல் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 100 கிராம் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிட்டேன். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ரோஸ்ட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, சீக்கிரமே கருகிரும். மிக்ஸ் பண்ணிட்டே கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பாருங்க, நம்ம ஆட் பண்ண பாசிப்பருப்பு நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு, கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த பதம் போதும். ஓகே, இப்போ நம்ம வந்து இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த 200 கிராம் பச்சரிசியை ஆட் பண்ணுவோம். நீங்கள் பச்சரிசியை நல்லா 3 டைம்ஸ் க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டர் இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ரைஸை ஆட் பண்ணுவோம். ஒரு 200 கிராம் பச்சரிசி, இப்போ தண்ணி எப்படின்னா, நீங்கள் 200 கிராம் எடுத்திருக்கீங்கன்னா 1000 ml, அதாவது 1 லிட்டர் ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் எந்த கப்பில் எடுத்திருந்தேனோ அதே கப்பில் 5 டைம்ஸ் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வாட்டர் ஆட் பண்ண வேணான்னா நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி மில்க் இல்லை, ஸோ அதனால் நான் ஆட் பண்ணலை. உங்ககிட்ட மில்க் இருந்தால் நீங்கள் பாதிக்கு பாதி தண்ணியும் மில்க்கும் ஆட் பண்ணலாம், இல்லாட்டினா மில்க் மட்டுமே கம்ப்ளீட்டாகவும் ஆட் பண்ணலாம். மில்கில் செஞ்சால் இன்னுமே பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 5 விசில் வச்சு எடுக்க போகிறேன். நான் அதே சமயத்தில் நான் எடுத்து வச்சுருந்த 300 கிராம் வெல்லத்தை நல்ல பாகா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கம்ப்ளீட்டாக அது கரைஞ்சி நல்லா
கம்மியான வாட்டர் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை வந்து பாகாக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எடுத்து வச்சுருந்த முந்திரி உலர் திராட்சையை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். நெய் நல்லா உருகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கருகிரும். நான் 25லேருந்து 30 முந்திரி எடுத்திருக்கேன், உடைச்ச முந்திரி. ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த உலர் திராட்சை பலூன் மாதிரி உப்பி வரணும். முந்திரி லைட் ப்ரௌன் ஆகணும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், அந்த திராட்சை ஃபுல்லாக லைட்டாக உப்பி வந்துருச்சு. இப்போ வந்து முந்திரியும் லைட் ப்ரௌன் ஆயிருச்சு, உலர் திராட்சையும் நல்லா உப்பி வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிருங்க. ஓகே, ரெடி. 5 விசில் வந்துருச்சு. இப்போ ப்ரெஷர் எல்லாம் ரிமூவ் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி குக் ஆகிருக்குன்னு. விசில் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா குழஞ்சு அந்த அரிசிலாம் உடையும். இப்போ நம்ம அந்த வெள்ளைப்பாகை ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டிகிட்டே இருங்க. ஏலக்காயை தட்டி வச்சுருந்ததை ஆட் பண்ணுறேன். ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த முந்திரி உலர் திராட்சை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவு நெய்யை மேலாப்பில் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் இப்போ வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்பவே நல்ல ப்ரௌனாக அந்த வெல்லத்தோட டேஸ்ட்லாம் அந்த ரைஸில் பட்டு ரொம்பவே நல்ல கலர் செமையாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. வாங்க, இதை நம்ம இன்னொரு பிளேட்லையும் சர்வ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த முந்திரிலாம் ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் லைட் ப்ரௌனோட நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன். அந்த பொங்கல் வந்து நல்லா உடஞ்சி, அரிசிலாம் நல்லா உடஞ்சி ரொம்ப நல்லா குழஞ்சி வந்திருக்கு. சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி பதத்தில் செஞ்சாதான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மில்க் ஆட் பண்ணி செஞ்சால் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிகினர்ஸ் குக்கிங் A2Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் டு ஆல். தேங்க்யூ.